வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். நவம்பர் 17 பள்ளிகளுக்கு விடுமுறை. எந்தெந்த மாவட்டங்களில் தமிழகத்தில் மிக கனமழைக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கையாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு மழை தொடர்பான அறிவிப்பு மீண்டும் எப்போது வரும் என்று எதிர்பார்ப்பு நீட்டித்து வருகிறது. ஏனெனில் வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்தே பலத்தமாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலைகளில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிறது. பல நாட்கள் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் தொடக்கத்தில் இருந்தே அவ்வப்போது மழை எட்டி பார்த்தாலும் விடுமுறை விடும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் ஆட்டம் காட்டும் நேரம் வந்துவிட்டது. வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஏற்படுகிறது. இது தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 21ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து அடுத்த 4 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதாவது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை பற்றி நிலவரத்தின்படி கடலூர், மயிலாடுதுறை, திருவள்ளூர், நாகை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்து தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 17ஆம் தேதி பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. நாளைய தினம் அதாவது நவம்பர் 17ஆம் தேதி தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 6 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், கடலூர், நாகை, திருவள்ளூர், தஞ்சை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த 9 மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகிறதால் விடுமுறை எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக 15 மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழ்நாட்டில் உள்ளிட்ட வானிலை ஆய்வாளர்கள் நவம்பர் மாதத்தில் 2 பாதையில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் எடுக்க தொடங்கியது. அவ்வப்போது மாணவ, மாணவிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் வரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்தடுத்த மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் சற்று முன் வெளியிட்டிருந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பில் அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவள்ளூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்கள் பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நன்றி, வணக்கம்.